இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ரெசிபி. பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 250 கிராம் பன்னீரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த பன்னீரில் படுற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸியில் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தவால எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பன்னீராக எடுத்து பொரித்து தனியாக வச்சுக்கோங்க. பன்னீர்லேருந்து மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது சேர்த்துக்கணும் நம்ம. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பன்னீர் திருப்பி விடுங்க. ஸ்டவ்வில் இன்னொரு ஃபேன் மாற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வத்தல் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. கடைசியாக நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சதை சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச பன்னீரை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீர் ஒரு 3 நிமிஷம் வெந்தால் கிரேவி ரெடி ஆகிடும்.